உங்கள் அனுமதியோடு பிடிக்கணுங்கிற ஆசையில வந்திருக்கேங்க. இப்போ இது ஒரு சாதாரண மான் அப்படி அல்ல. மானுக்கு மான் தேடி வேட்டை என்பது பல வகை இருக்கின்றது. வேட்டை பலவிதமான வேட்டை. குழி வெட்டி பிடித்திருக்கலாம். ஏன் குழி வெட்டல தெரியுங்களா? குழியை வெட்டி வச்சுட்டு இவளை களைச்சு வர ஓடி வந்து குழிக்குள்ள விழுந்து இந்த குடும்பம் உடஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன மாதிரியே குடும்பம் உடஞ்சு போச்சுன்னா ஒரு நொண்டி மானை வைத்து கந்தவேடன் காலமெல்லாம் தொண்டு செய்ய வேண்டியது வரும். அதற்காகத்தான் குழி வெட்டலங்க. என்ன வேடுவரே, வலை விரிச்சு பிடித்திருக்கலாம்ல, ஏன் வலை விரிக்கலன்னு நீங்க கேட்கலாம். ஏன் வலை விரிக்கல தெரியுமா? வலையை விரிச்சு வச்சுட்டு இதை களைச்சு வர ஓடி வந்து இது வலையில் விழுகும் போது அந்த வலையை அறுத்து எடுத்தால் இந்த பொன்னான மேனி புண்ணாகி விடும். புண்ணாகி விட்டால் இந்த மான் படும் வேதனையை விட இந்த கந்த வேடன் படும் வேதனை அதிகமா இருக்குங்க. அதுக்கு தாங்க அவளுக்கு வலை விரிக்கல. சிலை வைத்து மானை பிடிக்கலாம். ஏன் சிலை வைக்கிறேன்னா சித்த தெளிவுள்ளது எனது மான். சிலையை கண்டு மயங்காதுங்க. அதுக்குத்தான் நான் சிலை வைக்கவில்லை. இந்த இடத்துலதான் மான் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். வாணியிலே புள்ளிமான் பாகத்தை பற்றமான் வேணிதன் ஒரு வெள்ளமான் காணுமலர் செம்மான் உலாவும் திருமறை காட்டீசரே என் மானுக்கு இடம் எங்கே என்று கேட்டானே. அந்த வேதாராணியை காட்டிற்கு சென்றிருந்தால் வேண்டிய மானை பிடித்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அப்புறம் இங்க வந்தீங்க? ஏன்னா மான் வந்து என் மாமன் வளர்த்த மான், எனக்கே உரிமையான மான். ஏதோ ஒரு கோபத்துல என்னை சுத்தம் விட நினைக்கிறாங்க. அவ சுத்தம் விட நினைக்கிறா. ஏண்டா சின்னதுல பார்த்ததுங்க. எப்ப பார்த்தது? சின்னதுல 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுங்க. இவன் அன்னைக்கு நம்மளை நினைச்சு கூட பார்க்கலையே, இன்னைக்கு நம்மளை நினைச்சு வந்திருக்கானே, இவனை சுத்த விடணும்னு சுத்த விடுதுங்க. அது நியாயம்தான். இருந்தாலும் சுத்துக்கு மயங்குறவனா? கட்டுமாடு தப்பி வந்தா களவாணிக்கு சொந்தாய். இந்த களவாணி மாட்டிக்கிட்டா நிலக்கோட்டை முருகேசை கைத்தடிக்க சொந்தம். முட்டையிடு கோழி வந்தா கட்டி சேவலுக்கு சொந்தம். குட்டி ஏ குட்டி குட்டி போட்டு ஆடு வந்தா பால் கரப்பானுக்கே தலைமணி கையை பால் கரப்பானுக்கே சட்டப்படி பார்க்க போனா சட்டையா ஊத்துட்டு பார்க்க போனா அதுக்கு நான் இருக்கேன். நீங்க எல்லாம் அந்த இடத்துல நிக்க கூடாது. இந்த ஊர் நியாயப்படி பார்க்க போனா, நம்ம ஊர் நியாயப்படி பார்க்க போனா எனக்கு தானே சொந்தம். என்னதுக்கு நீங்க முன்னாடி செய்யுங்க, நான் பின்னாடி செய்யறேன். முன்பாட்டு பின்பாட்டு 5 மாடா இருந்தாலும் உள்ள வச்சு மறைச்சுக்கிட்டு ஒளிச்சமான காட்டி, உள்ள வச்சு மறைச்சுக்கிட்டு ஒளிச்சமான காட்டி,
முறியடிக்க முடியாது, நீங்க முறியடிக்க முடியாது. புடிச்சு கழுத்த கொஞ்சம் காட்டி, புடிச்சு கழுத்த கொஞ்சம் காட்டி, முருகேசை மஞ்ச கைத்த மாட்டேன், நாங்க மஞ்ச கைத்த மாட்டேன். காட்டமா எடுத்து சொல்றான். காட்டமா காட்டி, நீங்க காட்டம்மா காட்டு. காட்டுங்க கையகலா, கழுத்து கழுத்து காட்டு. இந்த வள்ளி இதுக்கு என்ன இணையாது ஆகாதா, எனக்கு இணையாகா. இந்த வள்ளி இதுக்கு இணையாது ஆகாது, இந்த உலகத்தில் வானம் போல பார்க்க இனிமேல் முடியாது. பார்க்க நீங்க அதாவது வந்து திரும்பி போனா எங்க வம்சத்துக்கே ஆகாதா, வந்து திரும்பி போன எங்க வம்சத்துக்கு ஆகாது. வந்து திரும்பி போனா எங்க வம்சத்துக்கு ஆகாது. வாதி பேசி வனமேடலை வெற்றி காண முடியாது. கழுத்தை கொஞ்சம் காட்டு வந்த கைத்த மாட்டேன், கழுத்தை கொஞ்சம் காட்டு வந்த கைத்த மாட்டேன். உள்ள வச்சு மரத்தைக்கிட்டு ஒளிச்ச மானை காட்டு, கள்ளமில்லா உள்ளமிருந்தா வெளியில் திறந்து காட்டு அம்மா, கள்ளமில்லா உள்ளமிருந்தா வெளியில் திறந்து காட்டு. வான் என்று ஆரம்பித்து வைத்து விட்டேன். ஏண்டா என்ன இரு பொருள்பட பேசாத ஒரு ஆள் யாருன்னு கேட்டா முருகேசன் ஒரு ஆள் தாங்க. நேர்மையான பேச்சு நம்ம கிட்ட இருக்கும், மரியாதை இருக்கும். மான் என்று ஆரம்பித்து வைத்து விட்டேன், முடித்து வைப்பது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. ஏன்னா ஆரம்பிச்சிட்டீங்க. தானா கணிஞ்சா கனி, சரி. தடி கொண்டு தாக்கினால் வெம்பல், வெம்பல் கேட்டு கொடுப்பது கேட்டதற்கு கூலி. கேட்காம டேய் என்னடா செய்ய போற, கேட்காமல் கொடுப்பது தர்மம் என்பார்கள். அது சரி. குறிப்பணந்து இந்தங்க வேடுவரே உங்க தான் வச்சு நான் என்ன செய்ய போறேன், வச்சுக்கங்க. தாராளமா தாராளமா உண்மையை அதை கொடுக்கணும். வெள்ளிமலையிலிருந்து மானை பார்த்தீங்க, வேள்விமலைக்கு மானு வந்தது. கண்ணால பார்த்தது போய் காதால கேட்பது போய் தீர விசாரிக்கிறதா உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையை தானே இப்போ உங்களுக்கு சொல்லணும். உண்மைதாங்க சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. ஆமா, நான் என்னைய பார்த்தா பொய் சொல்ற பிள்ளை மாதிரி தெரியுதா? சொல்லவே இல்லையே. அப்படி நான் பொய் சொல்லுவேனா? அது மட்டும் இல்ல, நான் பொய் சொல்லி பார்த்திருக்கீங்களா? நீங்க இல்லைன்னே சொல்ல மாட்டீங்க என்கிட்ட, அது எனக்கு தெரியும். அது சரி. எனக்கு மட்டும் இல்லைன்னு சொல்ல கூடாது. மானை தேடி தேடி வந்தீங்க, ஓடி வந்த மானு. நான் பிடிக்க வந்திருக்கேங்க. பிடிக்க வந்திருக்கே, பிடிக்க வந்திருக்கீங்களா? அதுல தேடி வந்திருக்கீங்களா? பிடிக்க வந்திருக்கீங்களா? பிடிக்க தாங்க வந்திருக்கேன். ஆமாங்க. இல்ல கட்டி அணைக்க வந்திருக்கீங்களா? எல்லாமே தாங்க. எல்லாம் புடிச்சா கட்டி அணைச்சிருவன்ல. எப்ப நீங்க பிடிக்கிறது, எப்ப இதெல்லாம் செய்யறது? சொல்லிட்டேன் அப்படி அதுக்கப்புறம் இல்ல முடியாதுங்கறவங்க தூக்கி தோல்ல போட்டு மானை பிடிக்கணுங்கிற ஆசை வச்சீங்கல்ல, ஆர்வமே இருக்கு, எண்ணங்கள் இருந்துச்சுல்ல, அந்த எண்ணத்தை எப்ப நிறைவேற்றுறது? எப்பொழுது பாக்குறோமோ அப்பவே அது வந்து என்ன, எப்ப அதை பாக்குறோமோ அப்பவே அதை முடிக்கணும். நீங்க சொல்றது உண்மையான வார்த்தை தாங்க. எங்க வீட்டுல இருந்தா அப்படி ஓடி இருப்பாளா? எவா அட மான சொல்றேன், நீ ஏமா சண்டைக்கு அலையற? அது என்ன மானுங்கறீங்க? பெண்மான் இல்ல. ஓஹோ, நாங்க வளர்த்துறது உரிமையில சொல்றீங்க. என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து தான் அவ போயிருக்க மாட்டா. மாமி வளர்த்தது அது. எந்த ஒரு பொருளையுமே ஏண்டா டேய் கலை கட்டியே வச்சுக்கிட்டு இருந்தா எதுக்குடா அவிஞ்சு போகாதடா, ரொம்ப இறுக்கமா கட்ட வத்தி போயிடும். அது சரி, வத்தி போயிடும். ஒரு அறைக்குள்ள போட்டு அடைச்சே வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்களேன், வெளி உலகத்தை பார்க்கணும்னு அந்த பொருளுக்கு ஆசை வந்துடும். அது சரி. அப்ப ஆள் இல்லாத நேரம் பார்த்து இதான் வெளியேறி சுத்த ஆரம்பிச்சிருங்க. போனா போயிட்டு போது சுதந்திரமா விடுங்களே. சுதந்திரம் எங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் சுதந்திரம் தன்னால கொடுப்போம்ங்க நாங்க. நீங்க ஆமாங்க. ஆமா, அதனால மானை படிங்க பிடிக்கணும். மானு உள்ள இருக்கு, உள்ளதாங்க இருக்கு. உள்ள போனதை பாத்தீங்கல்ல? நான் பாத்துக்கிட்டே தாங்க போடுவேன். அது சரி, பாத்தீங்க. பொய் சொல்லக்கூடாது. ஆமா, ஏன்னா ஒரு நாட்டுக்கு தலைவனா இருந்தா எதா இருந்தாலும் உண்மையா தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. சரி, மானை நீங்க தேடி வந்திருக்கீங்க. அந்த மானை பிடிச்சு இருக்கு இல்லைங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு வார்த்தை, அதை சொல்லணும். சொல்றேன் பாருங்க. நில்லாதையா உன்னுடைய மானையா எந்தனுக்கு தேவையா, உண்மதென்ன பேசையா, ஓடி தேடி பாறையா.
உங்களுடைய மானு வரவும் இல்ல, வருவதற்கு எந்த வழியும் இல்ல. போயிட்டு வாங்க. நல்லா இருக்காமா நீங்க சொல்றது? எந்த ஒரு பெண்ணோட வாயிலையும் இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாதுங்க. ஓ வீட்டுல புருஷன் பொண்டாட்டி இருக்கோம், கதை இல்லம்மா. ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்கன்னா பொண்டாட்டி என்ன சொல்லணும்னா கதை சொல்லணும். அப்படின்னா இந்த சிகப்பு சட்டை போட்டிருக்கா, இது கதை கேட்கத்தான் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க. என்ன சொல்ல புருஷன் பொண்டாட்டி பத்தி என்கிட்ட சொல்லாதீங்க. பொண்டாட்டி என்ன சொல்லணும்னா எந்த பொண்டாட்டி? புருஷன் கிட்ட கதை இல்லம்மா. ஏங்க இன்னைக்கு ஆக்குறதுக்கு அரிசி இருக்கு, நாளைக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லணும். அரிசி இல்லைங்கன்னு சொன்னோம்னா எல்லாமே போயிடும். சீனி இன்னைக்கு இருக்குங்க, நாளைக்கு வாங்கிட்டு வாங்க. இல்லைங்கிற வார்த்தை பெண்களுடைய வாயில வரக்கூடாதுங்க. ஆம்பளை கூட சொல்லலாம். நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா இது பழக்க வழக்கத்துல என்னம்மா இன்னைக்கு சாப்பாடு இருக்கா, உங்க புண்ணியத்துல நிறைய இருக்கு வாங்க அப்படின்னு சொல்றது வந்து இப்படித்தான். செத்தும் சீரழிவுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கேன். செத்தும் சீரழிவா? சீரழிவு. செத்துத்தான் தொலைஞ்சிட்டானே, ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே. அப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க. புருஷன் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர். யாரு? ஆராய்ச்சியாளர் புருஷன். சரி. தினசரி காலையில எந்திரிச்சு நடைபயணம் போறது அவனுக்கு வழக்கம்ங்க. இப்ப அப்படித்தாங்க ஆகி போச்சு. யாரும் கேட்டாலும் நடந்து போடா, சரியா நடக்கணும், நடடா அப்படின்ற அது மாதிரி நடைபயணம் போறது வழக்கம். இப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தவன் என்ன பண்ணிவிட்டா ஒரு சுடுகாட்டு பக்கம் போயிருந்திருக்காங்க. சுடுகாட்டுல போன உடனே ஒரு மண்டை ஓட்ட பார்த்திருக்கேன். மண்டை ஓடு இருந்திருக்குது. அந்த ஓட்டை எடுத்து அவன் யாரு? ஆராய்ச்சியாளர் இல்லையா? ஆமா. அப்படி வச்சு பூத கண்ணாடி வச்சு பார்த்திருக்கான். ஏன்னா நம்ம லென்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. பூத கண்ணாடியை வச்சு பார்த்த உடனே அந்த மண்டையில எழுதி இருந்துச்சான் செத்தும் சீரழிவுன்னு சொல்லி. அவன் ஆராய்ச்சிக்கு படிச்சதுனால அதை பார்த்துட்டான். இவளே செத்து போனான். அது சரி. ஏன் அப்படி சொல்றீங்க? கதையிலமா என்னம்மா உங்களை சொல்லுவேன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே நாங்க அப்ப அந்த செத்த அந்த மண்டை வந்து செத்த பொம்பளட்டு மண்டை. பொம்பளை மண்டை அது சரி. இவளே செத்து போனாலே செத்ததுக்கு அப்புறம் என்ன சீரழிவுன்னு இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்னு அந்த மண்டை ஓட்டை தூக்கிட்டு வந்து ஒரு கண்ணாடி பெட்டி செஞ்சு உள்ள வச்சு அடைச்சுட்டாங்க. அது சரி. காலையில எந்திரிக்கிறது, காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறதுல குளிக்கிறதுல போய் துறக்கிறது. எதை? பெட்டிய துறக்கிறது, மண்டைய பாக்குறது, பார்த்துட்டு வந்துதான் மற்ற வேலை செய்யறது. சரி வேலைக்கு போயிடான்ல, வேலைக்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டி கிட்ட, இப்ப பொண்டாட்டி இருக்கீங்க புருஷன் இருக்கீங்க, அது சரி, ஒரு அன்பா பேசணுமா இல்லையா? பொண்டாட்டிய கூட கவனிக்கிறது இல்ல. ஓட்டமா ஓடி வர பெட்டிய துறக்க மண்டைய பார்க்க பார்த்துட்டு வச்சு அப்புறம் தான் சாப்பிட்டு வேலைக்கு போறது. ராத்திரி நேரம் வந்தாத்தன தூங்க போயிட கூட அந்த மண்டையை பார்த்துட்டு தான் வைக்கிறான். சரி என்ன சீரழிவுன்னு தெரியணுமே, எப்படி இவளுக்கு சீரழிவு வருதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இவனுக்கு படிச்சு பார்த்தாலும் இவனுக்கு தெரியுது. ஏன்னா அவன் ஆம்பளைக்கு வந்து என்னைக்குமே அவனுடைய பணியில வேலையில நோக்கம் இருக்குங்க, சரியா இருப்பாங்க. இப்படியே ஒரு நாள் பார்த்தா, 2 நாள் பார்த்தா, 1 மாசம் பார்த்தா, ஆறு பொண்டாட்டி இவளுக்கு கடுப்பு வந்துருச்சு. என்னடா இவன் வர்றான் நம்மளை கூட கவனிக்க மாட்டேங்கிறான், அந்த மண்டை ஓட்டவே பார்க்கறானே, என்ன காரணம்னு தெரியலேன்ட்டு புருஷன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு பக்கத்து வீட்டுக்கு போயிருந்திருக்கா. அவளுக்கு பாருடா தோழி சந்திரிகான்னு ஒரு தோழி இருந்திருக்கா. 2 பேரா? சந்திரிகா எங்க இருக்கு? அவ எங்க 2 போறா. அவளுக்கு தோழி சந்திரிகா. இல்ல பார்த்து ரொம்ப நாளாச்சு. போய் அக்கா சந்திரிகாக்கா என் புருஷன் நடவடிக்கை கொஞ்ச நாளாவே சரியில்லை, ஏதோ ஒரு மண்டை ஓட்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தினம் அதைத்தான் கவனிக்க மாட்டேங்க. அது சரி, எந்த பொம்பளையும் சொல்லத்தானே செய்வா. அதாவது ஐயா சேவப்பட்டக்காரரு 50 ஆம்பளை ஒரு இடத்துல இருந்தாலும் எந்த பஞ்சாயத்து வராது. என்ன பஞ்சாயத்து பண்ணா வரும்னா தண்ணி கடைக்கு போவாங்க, எதையாவது பேசுவாங்க செய்வாங்க, அதான் ஒரு பஞ்சாயத்து வரும். அது ஒரு நாட்டு நடப்பே பேசுவாங்க. 2 பொம்பளை சேர்ந்தா 5 குடும்பத்தை கெடுத்து போடுவீங்க. கேட்டுக்கங்க, பொம்பளை பிள்ளை ஒருத்த கூட இல்லையே, நாயத்தை யார்கிட்ட தான் சொல்றாங்க? அடுத்தவங்க கதையை பேசுறதுலமா இப்ப போய் என்ன கேட்டிருக்க, என்னன்னு கேட்டா என்ன சொல்லிருக்கணும், உன் புருஷன் ஆராய்ச்சியாளர் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுமான்னு சொல்லியிருந்தா குடும்பத்துல பிரச்சனை இல்லைங்க. அது சரி. என்ன சொல்லிட்டா, அடியே யாரே அடின்னு சொல்றீங்க? கதையிலடா சும்மாறா, நான் முதவே உங்ககிட்ட சொல்லலாம்னு தாண்டி நினைச்சேன். எதை?
நீ கேக்குறது கேக்குறது, ஆமா, ஆமா. பத்தி ஆ. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. எது என்னைய தப்பா நினைச்சுக்கும் என்ன தான் சொல்லல. ஆ. நீ கேட்டுட்ட, போட்டு விடுறா பாருங்க எப்படின்னு. கேட்டு சொல்லாம இருந்தா அது நாளைக்கு உனக்கு தெரிஞ்சா தப்பாகிரும். உன்னை கட்டாததுக்கு உன் புருஷன் அவளை தாண்டி வச்சிருந்தான்டா. அந்த மண்டை யாரு மண்டைன்னு தெரியாதவளுக்கு எப்படி கோருக்கிறா பாருங்க. அவளை கட்டாததுக்கு முன்னாடி உன் புருஷன் அவளை தான் வச்சிருந்தா, உன்னை கட்டிட்டு வரவன் அவன் தூக்கு போட்டு செத்து போனா. எப்படி தூக்கு போட்டு செத்து போனா, அவன் நினைப்பா தாண்டி அந்த மண்டையை எடுத்து கொண்டு வச்சு இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லிவிட்டான். சரி, இவன் சும்மா இருப்பாளா? எப்படி சும்மா இருப்பா? இல்ல பொண்டாட்டிக்காரி சும்மா இருப்பாளா? அழுத்து அறுத்து போட மாட்டாளா? அந்த காலையில எந்திரிச்சு என்ன சொல்லிட்டு போய் வேலைக்கு போகும் பொழுது, அடியே உன்னை தாண்டி யாரையா சொல்ற? பொண்டாட்டியடா, காலை நான் போயிட்டு வரையில எனக்கு இந்த வார்த்தை சொல்லல. என்னை பார்க்க கூடாது அப்படிங்களா? என்னை பார்க்க கூடாது. உங்களை இன்னும் பார்த்து என்னங்க பண்றது? புட்டு மேல எனக்கு ஆசையா இருக்கு ஐயா, புட்டு செஞ்சு வையின்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி, வந்த அவ சொன்ன சந்திரிகா சொன்னாளா இல்லையா? அந்த கோவத்தோட வேகமா வந்தா, எடுத்தாடா உலக்கைய ஒரே அடி. சரி, கண்ணாடி பெட்டியை உடைச்சு அந்த மண்டைய தூக்கிட்டு வந்து உரல்ல ஓட்டி இடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. எதை? செத்தும் சீரு அந்த மண்டடா, மண்டையா? மண்டை ஓட்ட போட்டு இடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. புருஷக்காரன் பாரு வேலை விட்டு வந்துட்டேன், சாப்பாட்டுக்கு வந்தவன். அம்மா வந்தது எதை பாப்பேன்? எதை பாப்பேன்? தான் பாப்பேன். ஆமா, ஆனா இவன் இடிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்தானா இல்லையா? ஆகா, நமக்கு வாத்த பொண்டாட்டி மாதிரி உலகத்துல எவனுக்குடா வாக்கியம்? அம்மா காலையில தான் சொல்லிட்டு போனோம், பச்சரிசி ஊற வச்சு புட்டுன்னு சொல்லி பொண்டாட்டி புட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இவன் இடிக்கட்டு ஓடி போய் கண்ணாடி பெட்டியை பார்த்தானா இல்லையா? கண்ணாடி பெட்டி உடஞ்சு கிடக்கு, மண்டை அங்க இல்ல. ஐயே, அப்புறம் உன்னை தாண்டி எங்கடி இங்க இத சொல்லல, என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல. அப்ப நீங்கிட்டு போ, என்னைய பார்க்க கூடாது. பெரிய தொந்தரவா இருக்கு. அடியே உன்னை தாண்டி யாரையா நீ போடி வாடின்னு பேசுற? கதையில புருஷன் பொண்டாட்டி எப்படா கூப்பிடுவேன்? உன்னதான் இங்க இருந்த மண்டை எங்கடின்னு கேட்டானா இல்லையா? அதுக்கு சொன்னால அவ என்னது இப்படி ஆத்திரம் எடுத்தவ அவளோ, அவ சாக போய் மண்டைய இடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, சக்கலாத்தி உயிரோட இருந்திருந்தா மண்டையவா இடிப்பேன். அதானே, அதுக்கு மேல நீ தெரிஞ்சா தெரிஞ்சு காட்டி போடா. சரி, அப்படினால அப்பத்தான் இவன் நினைச்சானா செத்தும் சீரழிவுங்கிறது சரியா போச்சு. அப்ப இவ்வளவு பிரச்சனையும் அந்த மண்டைக்கு அப்புறமும் உரல்ல இடிபட்டு கிடக்கணும்னு இருந்திருக்கு பத்தியா? ஆமா, அது மாதிரி இது சாதாரண மாடா இருந்தா போவா அப்படின்னு விட்டுட்டு ஓடி போயிருப்பேன். ஆனா இருந்தாலும் நீங்க ஒரு தரமான ஆள். எப்படின்னா ஒரு தரமா சொன்னீங்க பாரு, செல்லாத ஐயா. எதுங்க செல்லாது? 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 2000 ரூபாய் நோட்டு செல்லாது. அந்த 1000 2000க்கு சமமா சொன்னீங்க பாரு, செல்லாதையான்னு. அது ஒரு வகையில் நல்லதுதான் ஐயா. வேடுவரே, அழகியமான் மனம் இலகியமான் என்னோடு பழகியமான் இந்த கலைமான். ஓ, அன்பமான் மன பண்பமான் இன்பமான் குறவர்குளம் வளர்த்தமான் இந்த கொற்றமணிக்கே ஏற்றமான். ஓஹோ, அறையில் ஒரு மான பாத்தியா எப்படி இருந்துச்சு? ஆமா, 20 நற்றவேல் காவலர் வளர்த்த நாணய மிக்கவான், கட்டி தங்கம் வெட்டி எடுத்ததை போல் கெட்டியான உருவம் படைத்தமான். கொஞ்சம் விவரமா சொல்ல போனா எனக்குன்னு இது இன்னும் குட்டி போடலங்க. இதை பிடிச்சிட்டு போய் இனிமேல அதை வச்சு ஒரு குட்டி போட வைக்கலாமா? படுகுட்டி இல்ல மன தட்டி கொண்டு போக போறாரு. படுகுட்டி இல்ல மன தட்டி கொண்டு போக போறாரு. இவர் போறாரு, இந்த குட்டி மன இங்க விட்டுட்டு போகாம மாட்டாரு. சட்டம் பேசி இங்க தப்பிக்க பாக்குது நான் யாரு? சட்டம் பேசி இங்க தப்பிக்க பாக்குது நான் யாரு? திட்டம் போட்டு மன பிடிக்க மாட்ட வேடுவரு. குட்டி இல்ல மன தட்டி கொண்டு போக போறாரு.
சாதனை என்பது போல் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துங்க. இதனால் பலங்கண்டவர்கள் எவருமே இல்லை என்பதற்கு அண்ட புவன சராசரங்களில் உள்ள அனைத்து ஆதாரங்களையும் சொல்ல முடியும் என்னால் விகண்டாகார பொருளான எனது அகண்டாகார பொருளான எனது மானுக்காக விதண்டாவாத வேண்டாம். இதனால் அமைதியிலையும் அன்பு குறையும், பகுத்தறிவு மங்கி பண்பாடுகள் சிதறி மிருக உணர்வுகளுக்கு தள்ளப்பட்டுவிடும். இதற்கு வழிவகுத்து பழியேற்றுக் கொள்ளாமல் தலைவி அவர்களே, இப்போ சாதி பற்று சன்னியாசிக்கு உண்டு. நீங்க பட்டை அடிச்சிருக்கீங்கல்ல? பட்டை அடிச்சிருக்கேன். சிவச்சின்னம், பசுபதி பாசம். பசுபதி பாசம். நானும் பட்டை அடிச்சிருக்கேன். தெரியும் எனக்கு. பட்டை அடிச்ச ஆள் மாதிரியே தான் இருக்கிறீங்க. இல்ல கிடைக்கலங்க, அடிப்பேன். பட்டை எடுத்திருக்கேன், பசுபதி பாசம். ஆமா அக்கா வாகனம். சாதி பற்று சன்னியாசிக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னதான் முத்து பார்த்தாலும் நீங்க பார்க்க முடியாதுங்க. இருங்க, மானை பிடிக்க தானே வந்துருக்கீங்க. வேட்டைக்கு வந்தோம்னு சொல்றீங்கல்ல? ஆமா. வேட்டைக்கு வந்த ஆள் மாதிரி உங்களை தெரியல. மோசமான வேட்டைக்காரன் நீங்க ஒரே ஆள் தான். ஏன் வேட்டைக்குன்னு ஒண்ணு வில்லையும் அம்பையும் கையில் எடுத்தா வேடுவர் இனத்துல வந்து வேட்டையாடி இருக்காங்க. ஏன்னா சிங்கத்தை வேட்டையாடி இருக்காங்க, புலிய வேட்டையாடி இருக்காங்க, நரிய வேட்டையாடி இருக்காங்க, முயலை வேட்டையாடி இருக்காங்க, ஒரு சாதாரண எலி வேட்டையாடி இருக்காங்க. நீங்க எல்லாம் மிருக வேட்டை ஆடுறா இல்ல? சிங்கத்தை வேட்டையாடினவன் யாரு? என் தாய். புலிய வேட்டையாடினது யாரு? என் தம்பிக்காரன். வேட்டையில பெரிய ஆளுமாவே. அது சரி. புலி பிடிக்கிறது. காளமாட்டை வேட்டையாடினது யாரு? எங்க அப்பன். வேட்டையாடி இருக்கல்ல? நீ மச வேட்டையாடி இருக்கேல. நீங்க எல்லாம் ஒரு வேடு வீரத்துல மனுஷன் ஐயா. நீங்க மசைய வேட்டையாடுறதுதாமா பெரிய விஷயம். பெரிய விஷயமா? மோசமான ஆளியா? இதெல்லாம் எதையும் கொண்டு அடுத்து புடித்து போடலாம். இதுகிட்ட ஆயுதத்தை காட்டாம. நான் உண்மையிலே வந்து நீங்க மான் வேட்டைக்கார ரொம்ப சிறப்பான ஆள் நினைச்சேன். என்னைக்கு நான் மச வேட்டாருன்னு சொன்னீங்களோ இந்த இடத்துல நீங்க முதல்ல நிக்க கூடாது. மானுக்கு என்ன அடையாளமோ அந்த அடையாளத்தை மட்டும் சொல்லுங்க. அடையாளத்தை சொன்னா வான கொடுத்துருங்க. நல்லா என் கண்ணை உத்து பாருமா. என் கண்ணை நல்லா உத்து பாரு. நான் தேடி வந்த மான் என் கண்ணுக்குள்ள தெரியும் பாருங்க. நான் உத்து பாக்குறேன் இல்ல விளக்கிக்கிட்டு பாக்குறேன். மானுக்கு அடையாளம் இருக்கா இல்லையா? அதைத்தான்